உங்களுக்கு வசதி அந்தஸ்து இருக்கிற பொண்ணு தான் மருமகளா வரணும். அந்த வசதி அந்தஸ்தும் அணுகிட்ட இருந்தாலும் அதுக்கு நீங்க சம்மதிப்பீங்க, அப்படித்தானே? ஆமா, அந்த மாதிரி வசதியா இருக்கிற ஒரு பொண்ணை தான் நான் ஆகாஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். இந்த முடிவில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. அப்படின்னா ஆகாஷோட காதலுக்காக நான் என்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் ஆகாஷ் அணு பேர்லயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அப்போ உங்களுக்கு அணுவுக்கு ஆகாஷை கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதமா? இங்க பாரு, யாரு சாமி நீ? என்ன ஒரு அண்ணல்ல, எனக்கே புல் அரிக்குதுமா. ராகவ், என்ன பேச்சு இதெல்லாம்? உன்னோட சொத்தை எதுக்கு ஆகாஷ்க்கு கொடுக்கணும்? சித்தி ப்ளீஸ், நான் உங்களை அம்மாவா தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லை. ப்ளீஸ் சித்தி, ஆகாஷ் என் தம்பிங்கிறது சத்தியம்னா நீங்க அதுக்கு சம்மதிக்கணும். சித்தப்பாவையும் சம்மதிக்க வைக்கணும். அணுவோட சேர்ந்து வாழ்ந்தாதான் அவன் சந்தோஷமா இருப்பான். சித்தி, என்ன மாதிரி ஆயிரம் வேண்டாம் வேண்டான்னு நீங்களே சொல்லி அவனை நீங்களே என்ன மாதிரி ஆக வச்சிருவீங்க போல இருக்கு.